உலகம் தூங்கும்போது ஒரு விவசாயி விழிக்கிறான். ஆடம்பரத்துக்காகவோ இல்ல புகழுக்காகவும் கிடையாது. தான் முகம் கூட பார்த்திராத கோடிக்கணக்கான மக்களோட பசிய போக்குறதுக்காக. ரொம்ப ஆழமான ஆனா உண்மையான வரிகள். சுட்டெரிக்கும் வெயில்லயும் சரி, அடைமழையிலும் சரி, எந்த புகாரும் இல்லாம அவங்க உழைக்கிறாங்க. ஆமா, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கை அரிசியும் ஒருத்தரோட தியாகம். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் 2025, 26, அப்புறம் ஹைட்ரோபானிக்ஸ், சிறு குறு தொழில் பதிவுகள், இது எல்லாம் பத்தி ரொம்ப விரிவா பேச போறோம். கண்டிப்பா. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வெறும் வேலை மட்டுமில்ல. அது ஒரு பொறுப்பு. ஆனா இன்னைக்கு அது ஒரு மாபெரும் தொழில்நுட்பமாவும் லாபகரமான வணிகமாவும் மாறிட்டு இருக்கு. அதான் உண்மை. நம்ம நேயர்கள் பலரும் நினைச்சிட்டு இருக்கலாம், சேற்றில் கால் பதித்து மழையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழை விவசாயி தான் நம்ம கண்முன் வருவாரு. ஆனா இந்த டீப் டைவ் மூலமா அந்த பிம்பத்தை நம்ம மாத்த போறோம். கரெக்ட். விவசாயி எப்படி ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ பதிவு, அப்புறம் லேசர் நிலம் சமன் செய்யும் தொழில்நுட்பம் மூலமா ஒரு கார்ப்பரேட் சிஇஓ அளவுக்கு மாறுறாங்க அப்படிங்கறது இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல 78.2% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான். அவங்க கிட்ட பெரிய அளவுல நிலம் கிடையாது. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான். நிலம் துண்டு துண்டா இருக்கும்போது வெளிநாடுகள் மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல ஒரே ஒரு பயிரை மட்டும் சாகுபடி செய்யறது நம்ம ஊருக்கு சாத்தியமே இல்ல. நிஜமாவே சாத்தியமில்லை. அப்போ குறைந்த நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு விவசாயி எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? இங்கதான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், அதாவது டிஎன்ஏயு, அவங்களோட ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தீர்வை முன்வைக்கிறாங்க. ஐஎஃப்எஸ்னா இந்த பயிரோட சேர்த்து மத்த விஷயங்களையும் பண்றதா? வெறும் பயிரை மட்டும் விளைவிக்காம அதோட சேர்த்து கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, காளான், அப்புறம் ஆடு வளர்ப்புன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கிறாங்க. அடா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, மேற்கு மண்டலத்துல நடந்த ஒரு ஆய்வுல பாத்தீங்கன்னா, 1 ஹெக்டேர் நிலத்துல ஒரு பக்கம் பயிர் சாகுபடி, இன்னொரு பக்கம் தலச்சேரி ஆடுகள், கூடவே ஒரு சின்ன மீன் குட்டையும் அமைச்சிருக்காங்க. நான் இத பத்தி படிச்சப்போ எனக்கு டக்குன்னு தோணுனது ஒரு டெராரியம் தான். அதாவது ஒரு கண்ணாடி பாட்டிக்குள்ள செடி, மண், நீர் எல்லாத்தையும் அடைச்சு வச்சா அது ஒரு பெர்ஃபெக்ட் ரீசைக்ளிங் மிஷின் மாதிரி செயல்படுமே, அது மாதிரி. 100% சரியான ஒப்பீடு. இந்த டெராரியம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. வெளியில இருந்து எந்த செயற்கை உரமும் நாம பெருசா வாங்க தேவையில்ல. ஓ, அப்போ தற்சார்பு சுழற்சி அங்கேயே நடந்துடுதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எப்படின்னா, ஆடுகளோட சாணமும் கோழிகளோட கழிவுகளும் நேரா மீன் குட்டையில போய் விழுது. அங்க இருக்கிற கட்லா, ரோகும் மீன்களுக்கு இதுதான் மிகச்சிறந்த உணவு. சூப்பர். அப்போ மீன்களுக்கு தனியா தீவனம் வாங்க வேண்டாம்? ஆமா, வாங்க வேண்டாம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மீன்களை அறுவடை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேஜிக் நடக்குது. அந்த மீன் குட்டையோட அடியில சுமார் 4500 கிலோ வண்டல் மண் தேங்கியிருக்கும். 4500 கிலோவா? வெயிட், நிஜமாவா? ஆமா, மீன் கழிவுகள், ஆட்டுச்சாணம் எல்லாம் சேர்ந்து மட்கி அந்த மண் நைட்ரஜன், பாஸ்பரஸ் சத்துக்கள் நிரம்பிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதை எடுத்து திரும்பவும் அதே நிலத்துல உரமா போடுவாங்க. வாவ்! ஒன்றின் கழிவு மற்றொன்றின் மூலதனமா மாறுது. இதனால செலவு ரொம்பவே குறையும் இல்லையா? கண்டிப்பா. செலவு குறைஞ்சு நிலத்தோட வளம் பல மடங்கு கூடுது. இதனால விவசாயி போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 3.34 ரூபாய் நிகர லாபமா திரும்ப கிடைக்குது. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு பெரிய நிலம் தேவையில்ல, பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்தா போதும்னு சொல்றது இதுக்கு தான். சரி, இப்போ ஒரு விவசாயி கிட்ட நிலமே ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம். சொல்லுங்க. இல்லனா மண்ணோட வளம் கெட்டு போய் விவசாயமே பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்தா என்ன பண்றது? இங்கதான் ஹைட்ரோபானிக்ஸ், அதாவது மண்ணில்லா விவசாயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். பலரும் செடிகள் வளர மண் கட்டாயம் தேவான்னு நினைக்கிறாங்க. ஆனா செடிகளுக்கு தேவையானது மண்ணுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், நீர், அப்புறம் ஆக்சிஜன் தான். அத தண்ணில கலந்து கொடுத்தா செடி வளரும். அதான ஹைட்ரோபானிக்ஸ். ஆமா. இதுல என்எஃப்டி, அதாவது நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக் ரொம்ப பிரபலம். செடியோட வேர்கள் மண்ணுல இல்லாம ஒரு பிளாஸ்டிக் பைப்குள்ள தொங்கிக்கிட்டு இருக்கும். ஓ, அந்த பைப்புக்குள்ள தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்குமா? சரியா சொன்னீங்க. ஊட்டச்சத்துக்கள் கலந்த தண்ணீர் ஒரு மெல்லிய படலமா ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால வேர்களுக்கு உணவும் ஆக்சிஜனும் தடையில்லாம கிடைக்கும். கேட்கவே ரொம்ப மாடர்னா இருக்கு. ஆனா இதோட பொருளாதார பலன்கள் எப்படி இருக்கும்னு தரவுகள் ஏதாவது இருக்கா? தரவுகளை கேட்டா மலைச்சு போவீங்க. வெறும் 5000 சதுர அடி, அதாவது 11 சென்ட் நிலம் இருந்தா போதும். 11 சென்ட் தானா? ரொம்ப கம்மியாச்சே. ஆமா,
ஆனா இதுல லெட்டூஸ் மாதிரி கீரைகளை மாசம் 3200 கிலோ உற்பத்தி பண்ண முடியும். மாசம் 3200 கிலோவா? கண்டிப்பா. கழிவுகள் போக மீதி இருக்கிறத வித்தா கூட மாசம் 4.4 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 4.5 லட்சமா? அப்போ லாபம் எவ்வளவு நிக்கும்? கரண்ட் பில், உரம், வேலையாட்கள் கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் செலவு போக மாசம் 3.6 லட்சம் ரூபாய் நிகர லாபமா நிக்கும். ஒரு நிமிஷம், நான் இத கொஞ்சம் விமர்சன கண்ணோட்டத்தோட பாக்குறேன். மாசம் 3 லட்சம் லாபங்கிறது சூப்பர். ஆனா அந்த 11 சென்ட் நிலத்துல இந்த செட்டப் பண்ண ஆரம்ப முதலீடு எவ்வளவு ஆகும்? அது தோராயமா 18ல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். 20 லட்சமா? இது எப்படி ஒரு சாதாரண கிராமப்புற விவசாயிக்கு சாத்தியமாகும்? இது ஏதோ பெரிய ஐடி வேலையிலேருந்து வர்றவங்க பண்ற மாதிரி இருக்கே. உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. ஒரே அடியா 20 லட்சம் போடுறது கஷ்டம்தான். அதுக்காகவே அதிக முதலீடு இல்லாத மாற்று வழிகளும் நம்ம தரவுகள்ல இருக்கு. ஓ, என்ன மாதிரி வழிகள்னு சொல்ல முடியுமா? தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, வேளாண் பிளாகிங் இல்லனா தீவன வளர்ப்பு மாதிரி பிசினஸ்களை ரொம்ப கம்மி செலவுல ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் சரி, ஆனா கொஞ்சம் பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்து திருமதி ஏஏஏ அவங்களோட நிஜ வாழ்க்கை பால் பண்ணை பிசினஸ் ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கு. அது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, அந்த ஆவணத்தை நானும் பார்த்தேன். அவங்க 3 ஏக்கர் நிலத்துல பசுந்தீவனம் வளர்த்து 10 கலப்பின பசுக்களை வச்சு ஒரு சுழற்சி முறையில பால் கறக்க திட்டமிடுறாங்க. கரெக்ட். இந்த மொத்த ப்ராஜெக்ட் செலவு 11 லட்சம் ரூபாய். ஆனா அவங்க கையில இருந்து போத்த முதலீடு எவ்ளோ தெரியுமா? எவ்வளோ? வெறும் 1.1 லட்சம் ரூபாய் தான். மீதி 9.9 லட்சத்தை பேங்க் கடனா கொடுக்குது. வாவ்! அரசாங்கம் ஏதாவது மானியம் கொடுக்குதா இதுக்கு? ஆமா. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு 3.3 லட்சம் ரூபாய் மேட்சிங் கிராண்ட் மானியமா கிடைக்குது. அதுல இன்னொரு நம்பர் என்ன ரொம்ப கவர்ந்தது, அவங்களோட டிஎஸ்சிஆர், அதாவது டெப்த் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ 5.09ன்னு இருக்கு. நீங்க சரியா நோட் பண்ணிருக்கீங்க. பேங்க்ல கடன் வாங்குறப்போ இந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். அதாவது மாசம் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய டியூவை விட 5 மடங்கு அதிகமான வருமானத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கூட இவ்ளோ பெரிய லாப விகிதத்தை காட்டுறது கஷ்டம். ஆமா. அவங்க வெறும் மாடுகளை மட்டும் நம்பி இல்ல. பால் விற்பனை, சாண விற்பனை எல்லாத்தையும் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு திட்டமிடுறாங்க. இதுதான் ஒரு விவசாயி தொழில் முறைவோரா மாறுறதுக்கான உதாரணம். இப்போ விவசாயத்தை ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா அணுகணும்னு புரியுது. ஆனா ஜிஎஸ்டி, கம்பெனி பதிவு இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு தேவையற்ற தலைவலியை கொடுக்காதா? இது தலைவலி இல்ல, இது ஒரு பாஸ்போர்ட். விவசாயி தன் பொருளை மூட்டையா வித்தா அவர் உற்பத்தியாளர். ஆனா தக்காளிய ஜாமாக்கியோ பிராண்ட் பண்ணியோ வித்தா அவர் ஒரு வியாபாரி. ஓ, மதிப்பு பூட்டி விக்கிறது சொல்றீங்க? ஆமா. வருஷம் 20 லட்சத்துக்கு குறைவா டர்ன் ஓவர் இருந்தா ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். ஆனா உத்யம் போர்ட்டல்ல எம்எஸ்எம்இயா பதிவு பண்ணிக்கிட்டா பல கதவுகள் திறக்கும். அந்த உத்யம் பதிவு இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சே. ஆதார், பான் கார்டு இருந்தா ஆன்லைன்ல இலவசனா பண்ணிடலாமே. கண்டிப்பா. அப்படி பதிவு பண்ணா அவங்க பிராண்ட் பேருக்கு ட்ரேட்மார்க் வாங்க அரசாங்கமே மானியம் தருது. எம்எஸ்எம்இ ஆகிட்டா சர்வதேச சந்தை பற்றியும் யோசிக்கலாம். சர்வதேச சந்தை. இப்போ இந்தியாவில இருந்து பாஸ்மதி அரிசி, காஃபி, மசாலா பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுதுன்னு படிச்சேன். ஆமா. உலகம் முழுக்க ஆர்கானிக் உணவுகளுக்கு இப்ப பெரிய டிமாண்ட் இருக்கு. மக்கள் எவ்ளோ விலை கொடுத்தாவது வாங்க தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு விவசாயி நான் ஆர்கானிக் தான் பண்றேன்னு வாயால சொன்னா வெளிநாடுகள்ல நம்பிடுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதுக்கு முறையான ஆவணங்கள் வேணும். டிஎன்ஏயுவோட இயற்கை விவசாய சான்றிதழ் வழிகாட்டுதல்கள் இங்கதான் பயன்படுது. அத படிச்சப்போ எனக்கு தலையே சுத்திடுச்சு. ஏதோ இன்னைக்கு உரம் போடுறதை நிறுத்திட்டு நாளைக்கு சர்டிபிகேட் வாங்குற விஷயம் இல்ல அது. சரியா சொன்னீங்க. ஆர்கானிக் சான்றிதழ் வாங்கணும்னா குறைஞ்சது 5 வருஷத்துக்கான ஆவணங்களை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். 5 வருஷமா? நிலம், தண்ணீர் எல்லாம் லேப்ல டெஸ்ட் பண்ணுமா? ஆமா. NABL அங்கீகாரம் வாங்கின லேப்ல டெஸ்ட் பண்ணணும். அமெரிக்கால இருக்கிற ஒரு பையர் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து தான் உங்க அரிசியில பூச்சிக்கொல்லி இல்லைன்னு நம்புவாரு. இது கஷ்டமா இருந்தாலும் அந்த பொருளுக்கு உலகளாவிய மரியாதையும் அதிக விலையும் கிடைக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதுக்கு உதவி பண்ணவே அப்பேடா, MEIS மாதிரி அரசு திட்டங்கள் இருக்கு. எப்படி பேக்கிங் பண்ணணும், கோல்ட் செயின் மூலமா எப்படி கெட்டு போகாம அனுப்பணும்னு எல்லா பயிற்சியும் அவங்க தராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு விவசாயம் ஒரு குளோபல் பிசினஸ் ஆகிடுச்சு. அதனால தான் பல இளைஞர்கள் கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வராங்க போல. ஆமா. ஏன்னா அதுல ஒரு மாபெரும் எதிர்காலம் இருக்கு.
இளைஞர்களோட இந்த ஆர்வத்துக்கு தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் இந்த 2025-26க்கான பட்ஜெட் தொகையை பார்த்தேன். 45,661 கோடி ரூபாய். இது சும்மா நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய மாற்றம். கரெக்ட். அரசாங்கம் இப்போ இலவச விதை கொடுக்கறத தாண்டி ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி விவசாயத்துல கோடிக்கணக்குல முதலீடு செய்றாங்க. ஆமா, 1000 முதலமைச்சரின் உழவர் நலச்சேவை மையங்களை 30% மானியத்திலும் வைக்கிறாங்கன்னு படிச்சேன். அது மட்டும் இல்லாம SC ST விவசாயிகளுக்கு 70%